Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். நம்ம கவுண்டர் டாப்பை எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு நமக்கு க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்கும், ஆர்கனைசேஷனும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் நம்ம நிறைய பணம் செலவு பண்ணி எந்த ஆர்கனைசர்ஸும் எந்த ஒரு திங்ஸும் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் என் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படியெல்லாம் என்னோடய கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எம்டி த கவுண்டர் டாப். நம்ம எந்த ஒரு ஸ்பேஸையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் மட்டும்தான் நம்ம எந்த இடத்துல எதை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட மைண்டில் கிளியர் கட் ஐடியாவாக தோணும். அதனால தான் நம்ம ஸ்பேஸை எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கணும். செகண்ட், பிளேசிங் சம் மினிமல் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிச்சனில் மினிமலான ஐட்டம்ஸ் வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு நம்ம கிச்சன் ரொம்ப எலகண்ட்டாக தெரியும். சும்மா எம்டி ஜார்ஸ் கூட வச்சுருக்கலாம், அதுவே நமக்கு அவ்வளோ அழகாக தெரியும். தேர்ட், கீப் எனி ஆயில் பாட்டில்ஸ். இங்கே என்னோடய கவுண்டர் டாப்பில் நான் சில்வர் ஆயில் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளாஸ் ஆயில் பாட்டில்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது கிச்சனுக்கு ஒரு தனி லுக்கே கிடைக்கும். ஆனால் அது எப்போ கீழே விழுந்து உடையும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிங்கன்னா அது நமக்கு ரொம்ப நாள் உழைக்கும். ஃபோர்த்து, கீப்பிங் டீ அண்ட் சுகர் கேனிஸ்டர்ஸ். இப்போது நமக்கு ஆன்லைனில் எவ்வளவோ அழகான டீ, காஃபி, சுகர் கேனிஸ்டர்ஸ்னு விற்கிது. ஆனால் அதோட குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சமயம் பார்த்தோன்னா அதோட பாக்ஸ் குவாலிட்டியாக இருக்காது. சில சமயம் அதோட லிட்டு சரியாக க்ளோஸ் ஆகாது. அதனால் என்ன ஆகும்னா நம்மளோட டீ, காஃபி எல்லாம் கட்டி தட்டி போயிடும். அதனால் இப்போ நமக்கு டிமார்ட்டில் எவ்வளவோ விலை கம்மியான கேனிஸ்டர்ஸ் கிடைக்கிது, நல்ல கேனிஸ்டர்ஸ் கிடைக்கிது. ஸோ நம்ம அதை வாங்கி ஆர்கனைஸ் பண்ணோம்னா அது கிச்சனுக்கு ஒரு ப்ராப்பரான லுக் தரும். நம்ம எந்த ஆர்கனைசேஷனுக்குமே காசு செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சே நம்ம ஆர்கனைஸ் பண்ணோன்னா நம்மளோட வீடும் அழகாக இருக்கும், மைண்டும் ரொம்ப காமாக இருக்கும். ஃபைனலாக யுட்டென்சில்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்கிட்ட இங்கே சில்வர் யுட்டென்சில்ஸ் தான் இருக்குது. உங்கள்கிட்ட உடன் யுட்டென்சில்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக தெரியும் கிச்சன். ஸோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய ஆர்கனைசிங் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.